அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகளும் தாண்டி பல சிறப்பு செய்திகளை நம்ம பார்த்துடலாம். நம்ம குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் நேற்று வீடியோ காலில் பேசினார் இல்லையா? பேசினதுக்கப்புறம் அவர் அறிவித்த அறிவிப்பு என்ன? ரொம்ப பரபரப்பாக அந்த உலகமே எதிர்பார்த்துருக்கிற சூழ்நிலையில் அங்கே ஐரோப்பா செஞ்ச தந்திர வேலைகள் என்ன? அதனால் அங்கே அப்படியே லைட்டாக போய் எட்டி பார்த்துடலாம். எட்டி பார்த்ததுக்கப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளையும் பார்த்துடலாம். மக்களே தயாரா? ஸோ போயிட்டே இருக்கலாமா? வீடியோக்குள்ள போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். பாகிஸ்தான்காரங்க தான் இந்தியாவை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் ஆசிப் முனீர் அவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்களாம் ஒரு கொப்பலாரி நீங்கள் பென்ஸ் காரில் மோதிங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கன்னு சொன்னாங்க. ஐயா, அவருக்கே எங்கள் ஒருத்தர் டஃப்பு கொடுத்துட்டுருக்கிறாரு. நீங்கள் பாருங்கள் இந்த வசனத்தை. பிலாவல் பூட்டோ எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். நம்ம அணைகள்லாம் நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்ட்டு. பிலாவல் பூட்டோ மட்டும் இல்லை, ஆசிப் முனீரும் சொல்லியிருந்தார், கவாஜா அவர்களும் சொல்லியிருந்தார், அங்கே பாகிஸ்தானுடைய பிரதமரும் சொல்லியிருந்தார். ராஜ்யசபா எம்பி மிதுன் சக்கரவர்த்தி இவர் ஒரு நடிகருமா. 140 கோடி இந்தியர்கள் ஒன்றாக சேர்ந்து சிறுநீர் கழிச்சாவே உங்கள் அணை சிறுநீருக்குள்ளே, அதாவது அந்த அணை ஃபுல்லாக சிறுநீர் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த அணையை திறந்து விட்டால் போதும் உங்கள் பாகிஸ்தான் சுனாமியாக உண்டாகுன்னு இருக்கிறாரு. இல்லை, இது என்ன விதமான பதிலடின்னு நினச்சி பேசுகிறாங்க? என்ன விதமான ஆன்சர் இது? இல்லை, எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னா சரி நம்ம தாக்கல் நடத்துவோம், நாங்கள் ஒன்றும் சும்மா இல்லை, நீங்கள் அக்குள்ள அணுகுண்டு வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் இந்த பக்கம் வச்சுருக்கிறோம், ஏதோ ஒன்று சொல்லலாம். இல்லை, ஒன்றா சேர்ந்து நாங்கள் சிறுநீர் விட்டாவே நீங்கள் சுனாமி வந்துடுவோன்றலாம், அதுக்கு அந்த கொப்பலாரியே பரவாயில்லையே அப்படின்னு எனக்கு இந்த இடத்துல தோணுச்சு. ஸோ இதே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நான். இது உலக தலைவர்களுக்கும் பொருந்தும் தான். ஏன்னா ட்ரம்ப்போட ட்வீட்டை பாருங்கள், 2018 வெளியிட்டது. 1 ஜனவரி 2018 என்ன வெளியிட்டிருக்கிறாருன்னா, அமெரிக்கா ஃபூலிஷ்லி பாகிஸ்தானுக்கு $33 பில்லியன் எய்டு கடந்த 15 வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சில பொய்களுக்காக நத்திங் பட் லீவ்ஸ் ஒன்லி பொய்கள் மட்டும் தான் நம்மளுக்கு வந்துட்டுருக்குன்ற அடிப்படையில் ஆப்கானிஸ்தானில் ஒரு சில வேலைகள் நடக்கணுன்றதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அவங்கக்கிட்டேருந்து ஒரு லிட்டில் பிட் ஹெல்ப், ஒரு சின்ன ஹெல்ப்புக்காக நம்ம பெரிய அளவுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஆப்கானிஸ்தான் டெரரிஸ்ட்டுக்கு சேஃபே அவங்க தான்ற மாதிரிலாம் தனது ட்வீட்டில் இல்லாமல் அடுத்தடுத்த ட்வீட்லாம் போட்டிருந்தார். அந்த ட்வீட்டில் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆப்கானிஸ்தானுடைய தீவிரவாதிகளுக்கு புகலிடமாக திகழ்கிறது இவங்க தான், ஆனால் இவங்களுக்கு நம்ம 33 மில்லியன் பணம் கொடுக்குறோமே அப்படின்னு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். இப்போ 2018 அப்போ எல்லாருமேங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பு மானே தேனே பொன்மானே எல்லாமே பயங்கர அறிக்கையும் சரி அறிவிப்புகளும் சரி ரொம்ப சூப்பராக ரம்மியமாக தாங்க இருக்குது. வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த விடுற அறிக்கைக்கும் நடக்கிற சம்பவத்துக்கும் எதிர்மறையாக இருக்கும். இப்போ ட்ரம்ப் அவர்கள் எப்படி நடந்துக்கிறாரு? நேராக அங்கே என்ன நடந்துக்குது? ஆசிப் முனீர் அவர்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இந்தியாவுக்கு கொடுக்கப்படுகிறதுனா அதே அளவுக்கான உதவிகள் நாங்களும் கொடுக்குறோன்றாங்க. அது இல்லாமல் இவர் பைடன் காலத்தில் இருந்த அதே நிகழ்வு தான் இப்பயும் நடந்துகிட்ருக்கு. ரஷ்யாவுக்கு எதிரான நிகழ்வுகளையும் நம்ம சொல்ல முடியும். நம்ம நேற்று கூட பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க வெள்ளை மாளிகையில், நீங்கள் இந்தியாவுக்கு எதிர்ப்பையும் பாகிஸ்தானுக்கு நட்பையும் காட்டுறீங்களாம் நாங்கள் எதிர்பார்க்கலாமா? ஏன்னா ஆசிப் முனீர் அவர்களுக்கு வந்ததுக்கப்புறம் இந்தியாவுக்கு எதிரான வார்த்தை மோதல்களும் கடந்த 48 மணி நேரம் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்போது, இல்லை நாங்கள் 2 பேருமே ஒரே ஆங்கிளில் தான் பார்க்குறோம், எங்களுக்கு அப்போல்லாம் வித்தியாசம் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும், நடக்கிற நிகழ்வுகள்லாம் வேறு மாதிரி இருக்குது. இது வரைக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுத்து ஆக வேண்டும் என்று வெள்ளை மாளிகையில் அதிகாரப்பூர்வமாக ஒரு ரெக்கமெண்டேஷன் கடிதம் எழுதியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நிக்கோலஸ் பாஷியம் அவர்கள் அர்மீனியானுடைய பிரைம் மினிஸ்டர், ஹிலியம் ஆடியோ அவர்கள் அசர்பைஜானுடைய பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கம்போடியா, பிரசிடென்ட் பிரீஸ் கேபனில் இருந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலிருந்து, இந்த கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான், அப்புறம் இந்த ஃபாரின் மினிஸ்டர் ருவாண்டாவில் இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இத்தனை பேரும் இணைந்து பெரிய அளவுக்கான ஆதரவு கரம் எங்கள் ட்ரம்ப் அப்பாவுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் நோபல் பரிசு அப்படின்றாங்க. என்னப்பா நம்மளுக்கே டஃப்பு கொடுத்துருவாங்க போல், ட்ரம்ப் அப்பாவுக்கு நோபல் பரிசுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன். இன்னொரு விவகாரத்தையும் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு போயிடலாம். ஏன்னா நேற்று பயங்கரமான வீடியோ கான்ஃபரன்ஸ் காலுங்க. அந்த கான்ஃபரன்ஸ் காலில் மொத்தம் ஒரு 6 தலைவர்கள் இருந்தாங்க. ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸு இமானுவேல் மேக்ரன் அவர்கள், ஃப்ரான்ஸினுடைய அதிபர், யூகேனுடைய பிரதமர் கிர் ஸ்டார்மர் அவர்கள், இத்தாலியினுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி, அப்புறம் போலந்தினுடைய புதிய அதிபரான நவ்ரோக்கி, அப்புறம் பின்லாந்தினுடைய ஸ்டப்,
இவங்க எல்லாமே இந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் இருந்தாங்க. இந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்றதுக்கு முன்பு இப்போ ட்ரம்ப் அவர்கள் இவங்கக்கிட்டலாம் பேசிட்டார். இவங்கக்கிட்டலாம் பேசினதுக்கப்புறம் இப்போ என்ன மனநிலை இருப்பார், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ட்ரம்ப்போட மனநிலையை பொறுத்த வரைக்கும் விரும்பாண்டி செயலில் தான். இவர் சூப்பரான ஆளுப்பா, இந்த பக்கம் வந்தால் அடடே இவர் அதோட சூப்பரான ஆளுப்பா, திரும்பி அந்த பக்கம் போனால் அடடே இவர் சூப்பரான ஆள். இவரோட டைலாக்லாம் இத்தனை நாள் அப்படி தான் இருந்தது. இப்போ மறுபடியும் இந்த பக்கம் மாறிட்டார். என்ன சொல்கிறாருன்னா, நான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு புட்டின்கிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். இது நான் 2வது முறையாக பேசுகிறேன். சப்போஸ் அவர் சம்மதிக்கலை அப்படின்னா, அமைதி பேச்சுவார்த்தைக்கு அவர் சம்மதிக்கலை அப்படின்னா மிக கடுமையான, அதுக்கு தான் இந்த அளவுக்கு நான் சேர்த்து சொல்கிறேன், நான் மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். கடுமையான விளைவுகள் முடிச்சிடவான்றாரு. சரி, ஓகே, இந்த மாதிரி எச்சரிக்கையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அங்கே எமினி அவதிகளே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்கள் எச்சரிக்கையும் உங்கள் டைலாக்லாம் கேட்டுட்டு நீங்கள் இப்போ ரஷ்யா சைன் பண்ணலாம் முடிச்சிடுவீங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, இந்த ஒரு எதிர்ப்பையும் தாண்டி இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் நம்பிக்கை இருக்கா, பேச்சுவார்த்தை கொண்டு வந்துடுவீங்களா, இல்லை ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கான்னும் போது, இதில் எனக்கு டவுட்லாம் பெருசாகவே இருக்குது. இதுக்கு முன்னே கூட தான் பேசினேன். நான் பேசும்போதே அங்கே ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. நான் பேச தாக்கல் நடத்துகிறாங்கன்னும் போது இதை மட்டும் நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ட்ரை பண்ணுறேன், பேச்சுவார்த்தை முடியணும்னு, வெற்றி பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஐ லெவல் மை பெஸ்ட், என் பெஸ்ட் என்னவோ நான் ட்ரை பண்ணுறேன்றாங்க. ஆனால் அமெரிக்கா அடுத்தடுத்த ஆஃபர்களை கொடுக்கறது தெரியுது. இன்று வெள்ளை மாளிகையில் குறிப்பாக அமெரிக்கானுடைய அவங்க செக்ரட்டரி தரப்பில் ஒரு லெட்டரே ஒன்று எழுதியிருக்காங்க, டிராஃப்ட்டு. அதில் ஒட்டுமொத்தமாக ஒரு 125 தடைகள், அதாவது ரஷ்யா மீது போடப்பட்ட 125 தடைகளை டெம்பரரியாக ஆகஸ்ட் 20 நாங்கள் நீக்கிறோன்ட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தை கண்டிப்பாக வெற்றி பெறும், இது ஓகே ஆகிடும். அதனால் 125 கம்பெனி அந்த இதெல்லாம் தடைகள் விதிக்கிறாங்க, நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இது நம்ம எப்படி எதிர்பார்க்கலான்னா ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், ஓகே, ஒரு ஆசை காட்டுறாங்க. 2வது அப்ரோச் என்ன அப்படின்னா, இப்போ அலாஸ்காவில் பெரிய அளவுக்கான ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்குது. ஏன்னா அமெரிக்கா கூட கை வைக்காமல் ஃப்ரெஷ் பூமி, அது ஏற்கனவே ரஷ்யா கிட்ட தான் வாங்கினது இவங்க. அமெரிக்கா பழைய ஸ்டீல்னு எடுத்து பார்த்தோம்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரேர் எர்த் மினரல்ஸில் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுல உங்கள் கம்பெனி தான் எங்களோட நல்லா இருக்கீங்க, அதனால் நீங்களே இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனா பண்ணுங்களேன், நான் உங்களுக்கு நிறைய ஆஃபர் கொடுக்குறோம். அப்படி இல்லைனா உக்ரைன் இருக்குல்ல, உக்ரைனில் நிறைய பகுதிகளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறோம், நான் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோம். நீங்கள் இந்த போர் நிறுத்தினீங்கன்னா போதும், உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் வருமோ எல்லா சலுகைகளும் நாங்கள் கொடுக்குறோம், பொருளாதார தடைகளை நீக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம். ஸோ இந்த 3 தகவல்லாம் தாண்டி அப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்ல போகிறாரு, இதுக்கு முன்பு என்ன சொன்னார்னா, ஒரு பகுதியை நம்ம கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி சொன்னார். ஆனால் இன்று என்ன சொன்னார்னா, அது அப்படியே நாங்கள் ஒரு ஹோல்டு வச்சுக்கோங்க, சிறுமொழியில் ஒரு வார்த்தை வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான தகவல். இப்போ பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் என்ன சொன்னார், நேற்று இரவுக்கு அப்புறம் தான் இந்த செய்தியை சொல்கிறாரு. ட்ரம்ப் அவர்கள் இந்த வீடியோ கான்ஃபரன்ஸில், நான் உங்களோட பரிமதி இல்லாமல், உங்களோட பர்மிஷன் இல்லாமல் அந்த டெரிட்டோரியல் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்தெந்த பகுதியை நம்ம மாற்றுறது செய்யலாம், எதுவுமே முடிவு எடுக்க மாட்டேன். இப்போதைக்கு நான் போர் நிறுத்தம் கொண்டு வரேன், அது மட்டும்தான். உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல், உங்ககிட்ட கேட்காம, உங்கள் ஒப்புதல் இல்லாமல் எந்த பகுதியும் என்னால் மாற்றிவிட முடியாது. ஆனால் புடின் அவர்கள்ட்ட பேசிவிட்டு உடனே நான் ஜெலன்ஸ்கி கிட்டே ஒரு மீட்டிங் ஹோல்டு பண்ணுறேன், உடனடியாக அந்த பேச்சுவார்த்தை நிறுத்துறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். 2வது, அப்படி ஏதாவது நடந்ததுன்னா கூட உக்ரைனுக்கான ஃபுல் செக்யூரிட்டி கேரண்டி, முழுமையாக உக்ரைனை யாருமே தொட முடியாத அளவுக்கு நான் ஃபுல் செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். இந்த 2 வார்த்தையை நம்ம எப்படி பார்க்கலான்னா, ரைட்டு. அது இல்லாமல் இவங்க யூகே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு இவங்க நெருங்க முடியாத அளவுக்கு நாங்களும் பெரிய அளவுக்கு, அதாவது ஒரு 30,000 ஸ்ட்ராங், அது என்ன சொல்கிறதுன்னா வான் தடுப்பு சாதனங்களை நிறுத்துகிறாங்க. 30,000னா அந்தளவுக்கு நீங்கள் இமேஜின் பண்ண முடியாது. ஏன்னா பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் இருக்கிறதே 12 தான். ஒரே சமயத்தில் 30,000 மேலே ட்ரோன் வந்தால் கூட இடைமறித்து தாக்கல் நடத்துகிற அளவுக்கு நம்ம பெருசாக ஸ்ட்ராங் பண்ணணும். உக்ரைனுடைய எல்லை பகுதிக்குள்ளார இதுக்கப்புறம் யூகே தன்னுடைய எல்லை பகுதியாக கருதி அங்கே முடிஞ்ச F-35 ஃபைட்டர் ஜெட்டையும், அப்புறம் ஐரோப்பானுடைய டைஃபூன் ஃபைட்டர் ஜெட்டையும் பேட்ரோலுக்கு ஏர்ஃபோர்ஸில் ஃபுல்லாக அப்படியே மேலே எனி டைம் பறந்துட்டு அப்படியே ஃபுல்லாக உக்ரைனை பாதுகாக்கிற சூழ்நிலையில் தான் இருக்கணுன்ற மாதிரி பயங்கரமாக சொல்கிறாரு. யார், யூகே தரப்பில் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சிம்பிள் ஒரே ஒரு கேள்வி தான்,
யூகே மக்கள் வந்து கடுமையாக போராடிட்டு இருக்காங்க. ஃப்ரான்ஸுடைய எல்லை பகுதியிலிருந்து தினந்தோறும் அகதிகள் பெரிய அளவுக்கு வந்து யூகேவுக்கு ரொம்ப ட்ரபுள் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அகதிகளே உங்களால் தடுக்க முடியல. இத்தனைக்கும் ஃப்ரான்ஸ் வந்து உங்களோட நட்பு நாடு. அவங்ககிட்ட போய் பணத்துலேருந்து எல்லாம் கொடுத்து பார்த்துட்டிங்க, அதுவே உங்களால் முடியல. இப்போ நீங்கள் ஓடிட்டீங்க, அங்கே ஓடிட்டீங்க. உங்களோட பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பாருங்கள். இப்போ கூட யூகேயில் இராணுவத்துக்கு வந்து சேர்றதுக்கு ஆள் கிடையாது, பஞ்சத்தில் இருக்கீங்க. நீங்கள் ஆஃபர்களை அள்ளி வீசுகிறீங்க, அப்பயும் ஆள் வரல. நீங்கள் இப்போ ஓடி போய் இப்போ உக்ரைனை காப்பாற்ற போகிறீங்க. நீங்கள் உக்ரைனை காப்பாற்றிட்டு தான் இங்கே அடுத்த அன்னத்தில் கை வைக்கணுன்ற மாதிரி தான் இப்போ சொல்கிறீங்க. நீங்கள் அதை நம்ம ஏற்றுக்கணும். அதை நம்ம இந்த டைலாக் உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எனக்கு சோகம் முக்கின்ற மாதிரி அவங்க தகவலை உங்ககிட்ட சொல்லி தானே ஆகணும். இதெல்லாம் என்ன மாதிரியான உலகத்தில் இருக்காங்க அப்படின்னாங்கன்னா, நாங்கள் தான் இதை வந்து காப்பாற்றுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ அன்பும் அக்கறையும் பாசம் பரிவும் இருந்தது அப்படின்னா, இன்னுமே 8 தீவுகளை கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க யூகே வந்து. ஃப்ரான்ஸ் வந்து 10 தீவு பக்கம் கைப்பற்றி வச்சுருக்காங்க. உக்ரைன் மீது இவ்வளோ பாசம் காட்டுறவங்க அந்த தீவுகளை அந்த நாடுகிட்ட ஒப்படைச்சிருக்கணும். எப்பயோ ஆப்பிரிக்காவிலிருந்து யூகேவையும் ஃப்ரான்ஸையும் கிட்டத்தட்ட துப்பாத குறை தான், வெளியேறுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் நாட்டை கொள்ளையடிச்சது போதும், வெளியேறுன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பாசம் காட்டுற இவங்க இந்நேரம் வெளியேறி இருக்கணும்னு வெளியேறினாங்களான்னா இல்லை. இனிமே மறைமுக சித்து வேலைகளை ஆப்பிரிக்காவுக்குள்ளார செஞ்சுட்டு தான் இருக்கிறான்றது கூடுதல் தகவல். சரி, எப்போவுமே அந்த பேச்சுவார்த்தை நெருங்கும் போது உக்ரைன் வந்து ஒரு சில சித்து வேலைகளை செய்வாங்க, பலே சித்து வேலைகளை செய்வாங்க. எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் அப்படின்றதுல பயங்கரமாக வேலை செய்வாங்க. இந்த ஒரு வரைபடத்தை உங்ககிட்ட காட்டுறேன் நான். கடந்த ஒரு வாரத்துக்குள்ளார இந்த பேச்சுவார்த்தை தொடங்கினதுக்கப்புறம் மொத்தம் ஒரு 8 ரஷ்யானுடைய மிக முக்கியமான எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. ஒவ்வொன்றும் டேட்டோடு இருக்குது பாருங்கள். 2/8/1, 7/8/1, 7/8 பார்த்தோன்னா 2 எண்ணெய் கிணறுகள். இப்போ 14ஆம் தேதி பார்த்தோன்னா அந்த வல்கரேட் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு தாக்குதல். இந்த மாதிரி இது வந்து எரிஞ்சிட்டு இருக்கிறது மட்டும் இன்னும் அணையாமல், இது இல்லாமல் இன்னும் ஒரு 6 எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. இது எல்லாமே ட்ரம்ப் அவர்கள் புடின்கிட்ட பேசி அமைதி பேச்சுவார்த்தை நான் கொண்டு வரனதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்று விடக்கூடாது, ரஷ்யா நம்மளை அடிக்க வேண்டும், இதை காரணத்தை அவர்கள் காட்ட வேண்டும், இந்த பேச்சுவார்த்தை தடுத்து நிறுத்த வேண்டும். அதுதான் அவரோட முழு கொள்கையாக இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. உங்களுக்கு அடுத்தடுத்து கூட காட்ட முடியுது, ஆகஸ்ட் 2 தாக்கல் நடத்துறதெல்லாம். ஆனால் ரஷ்யா வந்து கிரவுண்ட் ஃபோர்ஸில் தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்காங்களான்னா பெரிய அளவுக்கான மாற்றங்கள் தெரியுது. முன்பு இருந்ததை விட இப்போ பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் அந்த இடத்துல கண்ணுக்கு கண்கூடாக தெரிகிறது. அதுக்கு நம்ம வரைபடத்தில் நம்மளால் கம்பேர் பண்ண முடியுது. ஆனால் இவங்க சொல்லுவாங்க எந்த சூழ்நிலையிலும் அவங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வர மாட்டாங்க அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இதெல்லாம் யார் கொடுக்குற ஐடியான்றது உலகத்துக்கே தெரியும். எண்ணம் போல வாழ்வு. இன்றைக்கி ஐரோப்பா வந்து மிகப்பெரிய வீழ்ச்சிக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க என்ன நினைச்சாங்களோ அது அவங்களுக்கே வந்து அமையுது. இன்றைக்கி அமெரிக்காவே ஏன் இன்னும் தடுமாறிட்டு பெரிய அளவுக்கு டாலர்லாம் வீழ்ச்சி அடைந்திருக்குன்னா அவங்க எண்ணம் போல வாழ்வு தான். அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, அது மனித இயல்பாக இருந்தாலும் சரி, அதுவாக இருந்தாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அமையும். இப்போ இல்லை அப்படின்னாலும் இன்னும் 10 வருஷம் கழித்து பார்த்தங்கனாலும் அது நடந்தே தீரும். அதற்காக தான் ஐரோப்பாவுக்குள்ளார முதல் ஸ்டெப் என்னென்னா மக்கள் தொகை பெருக்கம் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் கூடுதல் தகவல். சரி, அவங்க கொடுத்த அலப்பறைகள்லாம் என்ன? இப்போ அந்த சுற்றியும் ஐரோப்பா நாடுகளில் ஜெலன்ஸ்கி கொடுத்த அலப்பறைகள்லாம் என்ன அப்படின்னா, நேற்று இரவு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரா, மறுபடியும் நாங்கள் டான்பாஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்கா வந்து பொருளாதார தடைகளை நாங்கள் புட்டின்கிட்ட நீக்கிறோம்ன்றதுல உறுதியாக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்டோனியா ரஷ்யானுடைய டிப்ளமேட்டிக் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சரகம் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து க்ரைம் எகெயின்ஸ்ட் த ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியேற்றியிருக்காங்கன்றது கூடுதல் தகவல். எஸ்டோனியா. நார்வே வந்து நார்வேக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டேம் வந்து எங்களை வெடித்து சிதற போகிறாங்கன்னு சொல்லிட்டு நார்வே என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பை வந்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. எந்த நேரத்துலையும் ரஷ்யா நம்ம அணைகள்லாம் வந்து தாக்க போகிறாங்கன்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அடுத்த இன்னொரு அறிவிப்பு என்னென்னா, டச் இருக்குல்ல, டச் நாட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேஸ்ப்ரோம்னுடைய சப்சிடியிலேருந்து ஒட்டுமொத்தமாக ஃப்ரோசன் பண்ணி வச்சுட்டாங்க. உரசெல்லாம் வாண்டர்லையான்னு என்ன சொல்லிட்டாங்க, அமெரிக்காவும் சரி நேட்டோ நாடுகளும் சரி தனது எல்லை பகுதியில் ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. உடனடியாக வீரர்கள் எல்லாமே தூங்கியிருந்தால் கூட எழுப்பி விட்டு அங்கே கொண்டு போய் எல்லை பகுதியில் நிறுத்த வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போலந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, மற்ற நாடு கூட பிரச்சனை இல்லை, யூரோப் யூனியனுக்கான ஒரு சேஃப் ஜோனாக போலந்து உருவாக்குங்க, அதுதான் உக்ரைன் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, உடனடியாக கிரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்கப்பா, உங்களை எல்லாத்தையும் நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லிதுவேனியா என்ன பண்ணுறாங்க, அவங்க குழந்தைகளுக்கு, அதாவது இப்போ 6வது 7வது படிக்கிற குழந்தைகளுக்கு இப்போ ட்ரோன் பயிற்சிகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரைனிங். எந்த நேரத்துலையும் நம்ம ரஷ்யாவை தாக்கல் நடத்த வேணும்னு சொல்லிட்டு. எஸ்டோனியா இன்டெலிஜென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 பகுதிகளை, ரஷ்யாவுடைய இணையக்கூடிய 3 பகுதிகளை பிளாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஆபத்து, எந்த நேரத்தில் தீவிரவாதிகள் உள்ள நுழைவாங்கன்றதுனால. நார்வே வந்து எப்போ அவங்க அணைகள், அத்தனை அணைகளையும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு, ரஷ்யா ஒரு தீவிரவாத நாடு, அவங்களால நம்ம நாடு எந்த நேரத்திலும் பெரிய ஆபத்தில் இருக்குது, அனைவரும் எந்திரியுங்கள் அப்படின்னு யாரையும் தூங்க விடலை. அது ரஷ்யா வந்து தொடர்ந்து ஐரோப்பாவுக்குள்ளார எந்த ஒரு ட்ரூப்புமே அனுப்ப முடியாத அளவுக்கு குறைக்க வேண்டும் என்று டொனால்ட் டஸ்க் அவர்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டுமே வச்சுருக்காங்க. அலாஸ்காவில் வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் வைங்கன்றாங்க. ஏற்கனவே எத்தனை ட்ரூப் ஐரோப்பாவுக்குள்ளே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உக்ரைனுடைய டெரிட்டரியை வந்து கொடுக்க முடியாமல் எந்த அளவுக்கு அமைதி ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரம்ப் அவர்கள் அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்று பின்லாந்து வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. போலந்து ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு 3.8 பில்லியன் டீலுக்கு 48 F-16 ஃபைட்டர் ஜெட்டை வந்து அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் F-16B வந்து 70லேருந்து 72 அப்கிரேட் பண்ணுறாங்க. எதற்காக? ரஷ்யாவை அடி என்று அடிப்பதற்காக, தன்னை காத்து கொள்வதற்காக. இங்கே இந்த பக்கம் ஜூலையில் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதல் வந்து 6000க்கு மேலே வந்துடுச்சாங்க. கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்ட் இதெல்லாம் சேர்த்து இதுவரை இல்லாத ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதை விட இது வருகின்ற காலங்களில் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் ஒரு அதிரடி தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த தகவலை கேட்டு தான் ஐரோப்பா தலைவர்கள் குடிச்ச டீயை கூட அப்படியே வச்சுட்டாங்க. அந்த டீ 1 மணி நேரமாக சூடு அப்படியே ஆறிட்டே இருக்குது. சுற்றி உட்காந்தவங்களே, கன்னத்து மேலே கை வச்சவங்களே. ஏன்னா புட்டனோ அவர்கள் கொடுத்த தகவல் இது எல்லாத்துக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல். ஜெலன்ஸ்கி வந்து ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறார். அப்படி என்ன ஒரு அதிர்ச்சி தகவல் புட்டனோ அவர்கள் கொடுத்துருப்பாரு, நீங்கள் நினச்சி பாருங்களேன். அப்படியே அப்படி இப்படின்னு ஏதாவது இமேஜின் வருதா? சிரிச்சதுனால வந்து விளையாட்டு செய்திலாம் நினச்சிக்காதீங்க, ரொம்ப சீரியஸான செய்தி. டீ சூடு ஆறு உள்ளே ஈயே விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான ஒரு செய்தி. வடகொரியாவுடைய வீரர்கள் 6000 பேர் வடகொரியானுடைய ஆயுதங்களோட, ஒரு 100 பேஸ் ஆயுதங்களோட தயார் நிலையில் சும்மா ரேஸ் வண்டிக்கு வந்து இப்படி வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு விறன்னு வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி எல்லை பகுதியில் தயாராக இருக்காங்களாம். எந்த நேரத்திலையும் உக்ரைன் அடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தயாராக இருக்காங்களாம். ரொம்ப மோசமான விளைவுகள் ஏற்படுத்தும். இப்போ மட்டும் நீங்கள் அமைதின்னு ஏதாவது நடந்ததுன்னா அடுத்து வடகொரியா வீரர்கள் கூட ரொத்தரை தாண்டும் பயங்கரமாக இருக்குன்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க தான் சொன்னாங்க, எந்த வடகொரியா வீரர்களும் மொழி தெரியாமல் பின்னங்கால் பிடரடிக்கு ஓடுறாங்க, அவங்க வீரர்கள் அவங்களே சொல்கிறாங்க. பயந்துட்டு போய் ஜெலன்ஸ்கி கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஐயா எங்களை காப்பாற்றுங்க, வடகொரியா கிம்ஜாங் கிட்ட காப்பாற்றுன்னு இதுக்கு முன்னெல்லாம் கரையை விட்டாங்க. இப்போ இதே கதை தான். இப்படி சொன்னதுனால தான் குடிச்ச டீயை கூட கீழே வச்சுட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்களே தெரியல. இது அவங்க பாடு, அவங்கவுங்க கதை, அவங்கவுங்க விஷயம். கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, உக்ரைனில் அமைதி ஏற்படுவது நம்மளுடைய எல்லாத்தினுடைய பொறுப்பு, அது கடமையும் கூட. ஐரோப்பாவை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமையும் கூட. அதனால் எப்பாடுபட்டாவது நம்ம நாடு எப்படி அழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நம்ம உக்ரைனை காப்பாற்றி ஆகணுன்றதில் ஒற்றை குறிக்கோள் எடுக்கணும், கையை நீட்டுங்கன்ட்டாங்க. ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன், நாளைக்கு பேச்சுவார்த்தைக்கு முன்பு இந்த குரூப்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு, இந்த 6 குரூப்ஸும் டீ குடிக்கும்போது என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, சீஸ்பயர் வரணும், ஆனால் எந்த பார்டரும் எங்கேயும் யாருக்கும் விட்டு கொடுத்துடக்கூடாது, ரஷ்யா பெண்ணங்கால் பிடர் அடித்து ஓடணும். நேட்டோ வந்து ஐரோப்பாவுக்குள்ள மிலிட்ரி எய்டும் நேட்டோ உக்ரைனுக்குள்ளே இணையறதும் உறுதிப்படுத்திக்கலாம். ரஷ்யா வந்து இழப்புகளுக்கான தொகையை வந்து கொடுத்துடணும். அப்படி இல்லையா இந்த ப்ரோசன் அசட்டை நம்ம விற்று அவங்களுக்கு கொடுத்துடலாம். நம்ம இங்கேருந்து பிடித்துட்டு போன குழந்தைகள் சிறை கைதிகளை உடனடியாக அடுத்த ஒரு 3 நாளைக்குள்ளே கொடுத்துடணும். பொருளாதார தடைகளை ரொம்ப டைட் பண்ணணும். அவங்க வந்து வாழ்க்கையில் ஏன்டா உக்ரைனை தொட்டோன்னு அழுணும். அப்போ கூட நாம் பொருளாதார தடையை விட்டு வைக்கக்கூடாதுன்றதில் ஃபைனலாக உக்ரைன் வந்து 5 டிமாண்ட் வந்து வச்சுருக்காங்க அந்த எண்ட் ஆஃப் த வாரில். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் இதை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தோண சொல்லிவிடுங்க, வேறு வழி இல்லை எனக்கு. அதனால தான் இந்த ஆகஸ்ட் 15 வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன், என்ன நடக்கும் அப்படின்றதில்ல. ஏன்னா இப்போ புடின் அவர்களும் அவர் மட்டும் தான் சந்திக்கிறாங்க. இல்லை கடைசியில் இப்போ நைட்டு வந்த செய்தி என்னென்னா, புடின் கூட போகலை, லாவ்ரோவ் அவர்கள் அனுப்புகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா,
ரஷ்ய மக்களுக்கு ஒரு சோக செய்தி, மிகப்பெரிய ஒரு சோக செய்தின்னு நினைக்கிறேன். கடந்த 18 வருடமாக அங்கே சோனியினுடைய ப்ளே ஸ்டேஷன் மியூசிக் ஃபிலிம் எல்லாமே அங்கே இருந்தது. அது அவங்க வந்து இப்போ வெளியேறன்ட்டாங்க. போதும், அடுத்தடுத்த தடைகள்னாங்க நாங்கள் பெருசாக பாதிக்கப்படுறோம், இப்போ நாங்கள் வெளியேறன்றாங்க. இதுக்கப்புறம் எப்படி அவங்க மியூசிக்கை இல்லாமல் வாழ போகிறாங்களோ தெரியல ரஷ்யா மக்கள். இரண்டாவது என்னென்னா, முடிஞ்சு போன விஷயம் அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எல்லாமே கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் வெளியே வந்தா என்ன, வெளியே வரல என்ன, இந்த கவுண்ட் பண்ணி படத்தில் சொல்லுவாங்க, நீ வயசுக்கு வந்தா என்ன, வரல என்னன்னு வரல. அந்த மாதிரி நீ வெளியே நீ அந்த நாட்டை விட்டு வந்தா என்ன, இதுக்கப்புறம் வரலாம் என்ன ஒன்று. இங்கே சீனானுடைய ஒரு கம்பெனி பிஓன்னு சொல்லிட்டு, பிஓஇன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் டிவி ஏற்றுமதி பண்ணுற நிறுவனம், சாம்சங்கினுடைய ஓஎல்இடினுடைய டெக்கை அப்படியே ஃபாலோ பண்ணி இங்கே காப்பி பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி காப்பி பண்ணுற டெக் நிறுவனங்கள்லாம் எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, உடனடியாக வெளியேறுங்கன்ட்டாங்க. சரி, நார்மலாகவே அவங்க என்விடியா போன்ற சிப்புக்கெல்லாம் சீனா செக் வச்சதுனால அடுத்தடுத்த நிறுவனங்களுக்கு அமெரிக்கா அந்த செக் வைக்கிறாங்கன்றதை பார்க்க முடியுது. சீனாவுடைய மிலிட்டரி வந்து அமெரிக்கானுடைய டெஸ்ட்ராயர் கப்பலுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு முன்பு பிலிப்பைன்ஸினுடைய கப்பலை மோத போயிட்டு அவங்க கப்பலே தெரியாமல் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது. அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ் கப்பலை வந்து கூப்பிட்டு மிரட்டி யூடிசிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவங்க உதவிக்கு கூப்பிட்டுருக்குறாங்க பிலிப்பைன்ஸு. உடனே அமெரிக்கா டெஸ்ட்ராயர் அங்கேருந்து வந்திருக்கிறது. நேராக வந்த உடனே சீனா வந்து சொல்லிட்டாங்க, ஹலோ கிளம்புங்கிறது, இது எங்கள் 2 பேத்துக்குள்ள பிரச்சனை, நீங்கள் கிளம்புங்கன்ட்டாங்க. அப்படிலாம் கிளம்ப முடியாது, பிலிப்பைன்ஸ் தான் எங்களை கூப்பிட்டாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்கன்னு சொன்னது. இங்கே பாருங்கள், தென்சீனா கடல் பகுதியில் தேவையில்லாமல் வந்து பதற்றத்தை கிரியேட் பண்ணாதீங்கன்னு இவங்க சீனா சொல்ல, அவங்க அதெல்லாம் கிடையாது, நாங்கள் வந்தே தீர்வுன்றாங்க. அதனால் ஒரே வார்த்தை மோதல்கள், ஒரு ரொம்ப டென்ஷனான விவகாரமாக இருக்கிறது அந்த இடத்துல, தென்சீன கடல் பகுதியில், பிலிப்பைன்ஸுடைய கடல் பகுதிக்கு அங்கேயும். ஃபைனலாக அந்த வீடியோ நிறைய பகுதியில் ஈரானுடைய சீஃப் வந்து நேற்று அவர்களை போய் பார்த்தார் லெபனானில். பெரிய ஒரு சந்திப்பை பார்க்கப்படுது. ஆனால் சிரியா என்ன பண்ணிட்டாங்க, தனது வான்வெளியை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் ஈரான் என்ன பண்ணுறாங்க, சிரியா பயன்படுத்தாமல் அப்படி சுற்றிட்டு துருக்கி வழியாக போகிறாங்க. இது 2 வகையாக பார்க்கலாம். ஆக்சுவலாக சிரியா அப்படி சொல்லியிருக்க வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சிரியா மீறி ஏதாவது பறந்து திடீர்னு எசக்கு புஸ்கா இவங்க இஸ்ரேல் சுட்டுட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துடும். ஏன்னா நாங்கள் தெரியாமல் எதிரினுடைய இது வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க துருக்கி மேலே போயிட்டு அப்படி சுற்றி வந்து லெபனானில் இறங்குறாங்க. அதுக்கு கூட இஸ்ரேல் பர்மிஷன் கொடுத்தது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாகிஸ்தானுடைய ஆர்மி ஃபட்டா 4ம் அப்புறம் சப்சோனிக் கிரவுண்ட் லான்ச்டு க்ரூஸ் மிசைல்ஸும் சீனா கிட்ட வந்து பெரிய அளவுக்கு வந்து இறக்கியிருக்காங்க. அதை வந்து பெரிய அளவுக்கு டிஸ்பிளேவும் பண்ணியிருக்காங்க. அது பாகிஸ்தானுடைய ஆர்மி மிசைல்ஸு தான், பட் சீனா பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. 750 கிலோமீட்டர் ரேஞ்சும் 5 மீட்டர் அக்யூரேசியும் 0.7 மேக்ஸ் ஸ்பீடு எங்ககிட்ட இருக்குது. 1530 கிலோமீட்டர் அளவுக்கு போய் தாக்கல் நடத்த போகிறோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, முடிச்சிடுவோன்ற மாதிரி தொடர்ந்து பாகிஸ்தான் பல எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக் மார்க்கெட் சேனல். நன்றி, வணக்கம்.